பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நண்பன் வெப் 2விலிருந்து திருச்சி காஜா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து என்னுடைய பிரதர் கன்னியாகுமரியை சேர்ந்த ரியாஸ் பாய், அதாவது நண்பன் வெப் 2உடைய மெயின் அட்மின், அவர் நம்மளுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து வேர்ல்டு முஸ்லீமில் உள்ள அனைத்து முஸ்லீம் மக்களுக்குமே கண்டிப்பான முறையில் தேவைப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்னால் என்ன ஃபாய்தா அப்படின்னா, நம்ம தொழுவ போகும்போது நம்மளுடைய மொபைலை வந்து நம்ம சைலண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழுகை நடக்கும்போது நம்மளுடைய மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும்போது ரிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுடைய தொழுகைக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளுடைய ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மை ப்ரேயர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மை ப்ரேயர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஐக்கான் பாருங்கள், எல்லோ கலர் வந்திருக்கா, இதை அப்படியே கிளிக் பண்ணுறேன். நான் இன்ஸ்டால் பண்ணலாம், எனக்கு ஓப்பன் கேட்குது, இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தொழுகை நேரத்தில் இக்காமத்து சொல்லும்போது கரெக்டாக உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆயிரும் பிரதர். ஓகே, ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எப்படி சைலண்ட் ஆகுது, எப்படி வந்து தொழுவு நேரத்தில் தொழுவு முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி எடுக்குது அப்படின்றதுக்காக நான் நேற்று அசர் தொழுகைக்கு வந்து நான் செக் பண்ணேன். ஓகே, அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, கரெக்டாக பாருங்கள், பாங்கு சொல்லும்போது எனக்கு இந்த வந்தது பாருங்கள், இட்ஸ் டைம் ஃபார் அசர். ஓகே, இந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி வந்த உடனே ரெண்டாவது இந்த ஜிபிஆர்எஸ் உடைய வேலை என்னென்னா, இந்த சாஃப்ட்வேருடைய டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, இந்த ஜிபிஆர்எஸ் உடைய வேலை என்னென்னா, நம்ம எந்த பள்ளி நமக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த பள்ளியில் எப்போ தொழு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி காமிக்கக்கூடியதான் இந்த விஷயம். ஓகே, கரெக்டாக நான் தொழுவையை வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக இக்காமத் சொல்கிறாங்க. இக்காமத் சொல்லும் போது என்னுடைய மொபைல் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டுடைய சிம்பிள் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக மொபைல் சைலண்ட் ஆயிடுச்சு. தொழுகை முடிஞ்சு நான் வெளியில் வரும்போது என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பழைய நிலைமைக்கு ரிங்குடைய நார்மலுடைய நிலைமைக்கு வந்து எனக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் வந்து செட்டிங்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இன்ஷால்லா நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஃபஜர், லுஹர், அஸ்ர், மஹ்ரிப், இஷா 5 வேளை தொழுகைக்குமே உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து சைலண்ட் ஆயிரும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தீம்ஸ் வச்சுக்கலாம். நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தீம்ஸ் அழகான முறையில் வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து முக்கியமாக எல்லா நண்பர்களுக்கும் கண்டிப்பான முறையில் தேவைப்படும். எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவர்களுடைய தொழுகை வந்து நம்ம மறதியில் தான் நம்ம அந்த மாதிரி சைலண்ட் போடாமல் போயிடுறது. மற்றவருடைய தொழுகையை வந்து நம்ம வந்து அவங்களுடைய தொழுகையை நம்ம டைவர்ட் பண்ணிடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். ஓகே பிரதர், இன்ஷா அல்லாஹ் இது நல்ல ஒரு தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இதா என்னுடைய நண்பன் வெப் 2உடைய பேஜ் வந்து அதிகமாக லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ இன்னும் புதிதாக தகவல்களை தேடுவதற்கு எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க. வாஹிர் தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மஸ்ஸலாம் யா அல்லாஹ் பாய்.